ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன்கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்னோட அந்த ப்ரீவியஸ் ஐயை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆகிட்டு எவ்வளோ வேகமாக வந்துட்டு ஒரு கேப் போட வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயின்னு இருக்கு. ஸோ மேபி லைக் இந்த அப்கமிங் வீக்கில் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கரெக்டாக இந்த லெவலில் வந்துட்டு அகெயின் இன்னொரு ரிவர்சல் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்காக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டே அனாலிசிஸ். இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜில் ஸோ 20 இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ வந்து கிராஸ் பண்ணிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா கோல்டன் கிராஸ் ஓவர். ஸோ கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து நல்ல அப்மூவ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல தான் வந்து ஒரு நல்ல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக அந்த கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு பிக் க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. அது நடுவில் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆகிட்டு அகெயின் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூவ். அதுக்கப்புறமா நமக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. பட் என்ன ஆயிருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ண முடியல நம்மளால். இந்த ப்ரீவியஸ் டே வந்துட்டு கிராஸ் பண்ணாமல் அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னென்னா லைக் நாளைக்கு இல்லை அந்த அப்கமிங் வீக்கில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸில் வந்துட்டு ஓப்பன் ஆகிறது நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா தேர் மஸ்ட் பி அ சான்சஸ் டு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங். ஸோ இல்லை நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட வந்துட்டு அதிகபட்சம் இந்த லெவல், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் போகும் மார்க்கெட்டு. இன்கேஸ் லைக் டவுனில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த லெவலுக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தது, ட்ரெண்ட் லைனில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது இது கீழே போகிறதுக்கு. கீழே போயிட்டு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போய் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி டவுனில் வந்துட்டு நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் இல்லை டவுனில் போகாமல் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எதிர்பார்த்துட்டு மேலே இன்னும் ஒரு விக்ரஸான ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ டபுள்யூ பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு. இதை பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல அப் மூவ் இருக்கும் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இந்த லெவல்ஸ்க்குள்ளே. ஸோ டவுன் மூவ்னா லைக் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ஒரு சின்ன இந்த லெவல்ஸில் ரிவர்ஸ் ஆகி திரும்ப ட்ரெண்ட் லைன் தொட்டுட்டு கீழே வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் ரிவர்சல், செகண்ட் டைம் ரிவர்சல் அண்ட் தேர்ட் டைம் ரிவர்சல். ஸோ ஃபோர்த் டைம் வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுது. திஸ் ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ரிவர்ஸ் பை திஸ் zone. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் ஐயோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு நல்ல கேண்டில் வந்துட்டு ஒரு சூப்பரான மூவ் கொடுத்துருக்கு நிஃப்டியில். ஸோ கம்மிங் வீக்கும் நம்ம வந்துட்டு நல்லா மூவ் எதிர்பார்க்கலாம் அப் டு திஸ் லெவல். ஸோ எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே பிரேக் ஆகி நமக்கு போச்சுன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம் நம்ம நிஃப்டியில். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. So officially Nifty is in uptrend.
ஸோ எப்போ வந்துட்டு நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அது வந்துட்டு இப்போதைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் இது வந்துட்டு அப் ட்ரெண்ட் தான். ஸோ அகெயின் வந்து ரிவர்ஸ் ஆகுச்சுன்னா இந்த லெவலில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டியோட டே அனாலிசிஸ். நம்ம நிஃப்டியோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்துட்டு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடத்துல ரிவர்சல், செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம், டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போ இந்த டபிள்யூ பேட்டர்னோட ப்ரீவியஸ் ஐயே பிரேக் பண்ணிச்சோ நல்ல பிக் மூவ் பார்த்துருக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து டே ஐயே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ வாட் ஆர் த சான்சஸ் இன் நிஃப்டி? எய்தர் இட் கேன் கம் டவுன், இந்த லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆர் எல்ஸ் it can take reversal from this zone and can go up to this zone. Okay, so இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸ், 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெண்ட் லைனும் 20 EMIலும் கரெக்டாக அந்த ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ அகெயின் வந்துட்டு இந்த லெவலுக்கு வருதுன்னா இந்த 20 EMI வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த லெவல் கிட்ட தான் இருக்கும். ஸோ அகெயின் ரிவர்ஸ் எடுத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகெயின் பேக் டு த நிஃப்டி டே அனாலிசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 EMI வந்துட்டு 200 EMI வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கிராஸ் பண்ண போது. ஸோ இது ஒரு கோல்டன் கிராஸ் வருது. இது ஹேப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு பிக் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ யா, ஸோ கம்மிங் டு த ஸ்விங் ஸ்டாக்ஸ், rather than saying swing stocks ஒரு intraday ஸ்டாக்ஸ் இது இங்கே வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 200 EMI இருக்குது, as well as ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் அதிகம். எந்த இடத்துல லெவல் as well as 200 EMI இருக்கோ ஸோ அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அகெயின் இது டவுனில் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னா, ஒன்று இந்த ரிவர்ஸ் ஆகிற இடத்துல இருந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து இந்த கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஆகாமல் ஸோ மேலே லெவலை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அகெயின் வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் அடுத்தது. ஸோ இந்த லெவலில் நம்ம ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ லெவல்ஸுன்றது நம்ம முக்கால்வாசி எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னா ஒரு ரிவர்சல் as well as ஒரு ரீடெஸ்ட், இந்த ஜோன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி ஆகிட்டு அகைன் நம்ம இந்த லெவலில் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில்னால நம்ம எக்ஸாக்டாக இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டாடா பவர் பற்றி நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ரீல் போட்டிருக்கேன். ஸோ டாடா பவரோட டே அனாலிசிஸ் as well as அது என்ன மூளை எப்படி இருக்குது, எது வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த ஸ்டாக் ஹேவல்ஸ் இந்தியா வந்து இந்த லெவல் நம்ம மார்க் பண்ண லெவல்கிட்டே வந்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி மேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிபனாச்சி லெவல் போட்டிருக்கேன் 50 to 60%. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஒரு லெவல் இருக்கும் போயிட்டு இந்த ட்ரெண்டில் ரீடெஸ்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் கீழே வந்துட்டு நல்ல ஒரு டவுன் மூவ்க்காக எய்ம் பண்ணலாம். ஸோ மேலே இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஹேவல்ஸ் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸும் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு போயின்னு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி. ஸோ அது வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டே போகுது இந்த இடத்துல. இன்கேஸ் அப் மூவ் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் எதிர்பார்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் மூவ்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பிரேக் ஆச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் எதிர்பார்த்துட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இட் ஹாஸ் டு பிரேக் சம் சைட், எதர் அப் ஆர் எதர் டவுன். ஸோ ஏதாச்சும் ஒரு சைட் பிரேக் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். as well as இது வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஜோன். ஸோ இந்த இடத்துல போனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டவுனில் வந்து இது வந்து ஒரு ரிவர்சல் ஜோன். இந்த இடத்துல போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிறது அதானி போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. ஸோ ஈவன் மார்க்கெட்டே டவுனில் இருக்கும்போது அதானி போர்ட்ஸ் வந்துட்டு அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அப் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு டவுனில் வந்து போகிறதுக்கான சான்சஸே இல்லை.
அகைன் நம்ம ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண லெவலில் வந்து ரிவர்சல் ஆகிட்டு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துக்கு போச்சுன்னா ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல போச்சுன்னா ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்கேஸ் ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூலம் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதே இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா இந்த லெவலில் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 200 EMA வரை இந்த இடத்துல நமக்கு வந்துன்னு இருக்கும் கூட. ஸோ அந்த 200 EMA வரைக்கும் நம்ம டார்கெட் டவுன் சைடில் வந்து இது பண்ணலாம். 200 EMA கிட்ட வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு நல்ல ரிவர்சல் வந்து ஹேப்பன் ஆகும். ஆனால் 200 EMA கிட்ட வந்து வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதான் இப்போச்சில். ஸோ எல்லாமே வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. as well as என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து லைவாக நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாமே. as well as இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.